திருவெண்பாவை பதிகம் 7. அன்னே இவையுஞ் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னான என்னரையின் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள். வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையார்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: சிவ சின்னங்களான உடுக்கை, கொம்பூதுதல், டமருகத்தி, நாதஸ்வரம், மேளம், மல்லாரி இவையெல்லாம் ஒலிக்க அதை கேட்டாலே தென்னாட்டுடைய சிவனே சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு ஓடி வருபவளே, உனக்கு இன்று என்னவாயிற்று? அமரர்களின் நினைப்பிற்கும் அப்பாற்பட்ட பல பெருமைகளை உடைய ஒற்றை பரம்பொருளான யானை போன்ற சிவபெருமானை பற்றி நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். நீ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாய். இந்த உறக்கம் உனக்கு சோம்பலைத்தான் பரிசாக தந்திருக்கின்றது. அதை விடுத்தால் மட்டுமே இறையருளை தேடி செல்ல முடியும். விரைவாக எழுந்திரு என்று மற்றொரு தோழியை எழுப்புவது போல அமைந்துள்ளது இப்பாடலும். இதன் உட்பொருள்: சூரியனை காணாத ஒவ்வொரு நாளும் பயனற்றதே. அதிகாலையில் எழுந்து நம் பணிகளை முடித்து இறைவனை வணங்க வேண்டும். மார்கழி மாதம், பனிகாலம், மழைக்காலம் என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி நம் பணிகளை செய்து தூக்கத்திலிருந்து விடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று உறுதி பெறுவர் என்கின்றது இப்பாடல்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.